ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி பிரியாணி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விட்டோம்னா கண்டிப்பாக மிச்சம் இருக்காது, சாப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன், பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில், கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா, கொஞ்சம் சோம்பு சேர்த்தி அதெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆக விட்டுக்கலாம். ஆயிலில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது இருந்தது, அதையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா ஆயிலில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். 2 கேரட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்திக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட போகிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா கமன் வாசத்தோட சூப்பரான பிரியாணி ரெடிங்க. நல்லா கொதி வந்துட்டு இருக்கும் போதே நான் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நெய்யில் வறுத்து சேர்த்திட்டேன். அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் பிரெட் இருந்தது, அதை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி டோஸ்ட் போட்டு பிரியாணியில் சேர்த்திட்டேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க.